to begin with, production house, Wales production house, we have Thiru Ashwin avargal. Sir, vaanga oru sila vaarthaikal from you. அனைவருக்கும் வணக்கம். So the Wales oda first web series. I'm so happy that ithan artist vechu இது கரெக்ட் டைம்ல நாங்க பண்ணி முடிச்சிருக்கோம். Thanks to Hotstar, thanks to Pradeep sir and the whole team. Watch out, 2 எபிசோட் பார்த்திருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆகுது 6 எபிசோடும். It will be a fun laugh riot with an emotional message and other stuff. So do watch it and support us. Thank you. அடுத்தபடியாக DOP Prasanna avargal, the most energetic person in the entire set. பிச்சைக்காரன் இவன் கங்கரன் சிவப்பு மஞ்சள் பச்சை போன்ற படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. So happy to have you sir. Please வாங்க ஒரு சில வார்த்தைகள். Thank you all. ராதாமோகன் சார் படத்துல நான் இருக்கேன் அப்படின்றது எனக்கு பெரிய ப்ரௌட் மூமெண்ட் தான் எனக்கு. along with Wales and Hotstar and thank you sir. Thank you everybody and like to thank my assistants Praveen, Sundar, Vicky, Prem, everybody and thank you all. Okay, அடுத்ததா we'll welcome the music director Rajesh avargal. Brilliant music in the படத்துலயுமே. Thank you so much இந்த வெப் சீரிஸ் ஒரு அழகான ஒர்க் பண்ணதுக்காக. Your experience please. வணக்கம். எனக்கு வந்து இது 3வது வெப் சீரிஸ், ஹாட்ஸ்டாருக்கு 2வது வெப் சீரிஸ். ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து எவ்வளவு படங்கள் பண்ணாலும் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் வந்து இந்த ப்ராஜெக்ட் இட் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபார் மீ பிகாஸ் என்னோட ஃபேவரட் டைரக்டர் ராதாமோகன் சார் ஒர்க் பண்ணது. அண்ட் ஐ ஷுட் மென்ஷன் அபவுட் தி ப்ரொடக்ஷன் Wales Film International. Thank you for having me on board. About the cast and crew, சொல்லவே வேணாம், யோகி பாபு சார் இருக்காங்க, வாணி போஜன் மேம், எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. And I am very very happy to be part of this team. Thank you. அடுத்தபடியாக திரு இளங்கோ குமரவேல் அவர்கள், எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டாம். So please sir. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காத்தால ராதாமோகன் சார் பேட்டி வந்திருந்தது. அதுல அவங்க போட்டிருந்தாங்க, நீங்க வந்து அழகே ஆரம்பிச்சீங்க 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவரு சொல்லியிருந்தாரு, ஓ நீங்க சொல்லிதான் நானே அதை யோசிச்சு பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த அழகே தீவிர நான் இருந்திருக்கேன். அவருடைய முதல் வெப் சீரிஸ் ஆன இதுலயும் நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், என் நண்பன், என் தம்பி பொன் பார்த்திபன், எல்லாருமே அந்த காலகட்டத்தில இருந்து ஒன்னா அவரோட பயணிக்கிறோம். அன்னைக்கு எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் பண்றார். இதை வந்து அடுத்து வரப்போற எல்லாருமே சொல்ல போறாங்க. ஏன்னா அவ்வளோ லைவ்லியா இருக்கும் அந்த செட். அது அவருடைய சிறப்பு அம்சம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில பொறுப்பை பிடிச்சிட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார். இது அதுன்னா அவர் வந்து சொல்லி கொடுக்குற இயக்குனர் கிடையாது. அப்படி அவர் வாழ வைப்பார். அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதே சார்ஜ் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாம நடத்தி கொடுத்த விக்கி, ஹாட்ஸ்டார் டீம், சாரி வேல்ஸ் டீம், ஹாட்ஸ்டார் டீம், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஆக்டர் நிதின் சத்யா. அவ்வளவு ஜோவியலான ஒரு பர்சன். இவர் இருந்தாலே வந்து செட் அவ்வளவு கலகலன்னு இருக்கும். எஸ், நம்ம ஒவ்வொருத்தங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ எவ்வளவு அப்ளாஸ் இருந்துச்சு, எவ்வளவு சியர் இருந்துச்சுன்னு தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். எப்ப லாஸ்டா கூப்பிடுவீங்க, ஃபர்ஸ்டே கூப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு, வேல்ஸ். அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 2வது பிரதீப் ராய். பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ்ல. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இது ஒரு ஹாட்ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷியர் மேஜிக்னு தான் சொன்னோம். ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதாமோகன் சார் கிட்ட போனேன், ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்றேன், டெவலப் பண்றேன் சார் அப்படின்னு. அதை பெருசா எலாபரேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சீரீஸ்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர், த்ரோட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து டக் டக் பேசி முடிச்சிட்டாங்க. இளங்கோ குமரவேல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்னு நினைச்சேன். அது வேணாமா? ஏன் சார் வேண்டாமா? சரி, ஓகே. So a big thanks to my entire cast and crew. The most important things are these assistant directors and associates. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஸ். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில வந்து மைனஸ்ல தான் இருந்துச்சு. அந்த 10 degrees 8 degrees இதுல தான் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து கண்டினியூஸா இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட், ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 days. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம், வாணி, யோகி பாபு, சந்திரன்,
நந்தினி, மீரா மேடம், to everybody, thanks a lot. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமுக்கு சொல்லணும். எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர். அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய பேர் இந்த சீரிஸ் பார்த்துட்டு குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு, வண்டர்ஃபுல் குவாலிட்டினாங்க. ஸோ ஐ திங்க் என்டையர் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா ஃபார் தட். ஆனா ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஷ்க்கு சொல்லணும். பிரில்லியன்ட் மியூசிக். ஐ எம் ஹாப்பி டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜீஷ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பார்த்திபன் சார் ஃபார் ஹிஸ் டயலாக்ஸ். அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ். கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க். ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார். டெஃபினட்டா பாருங்க. பார்த்துட்டு ஐ எம் வெரி ஷூர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக ஆக்டர் சந்திரன் அவர்கள். He's a very compassionate and a very brilliant performer. அவரோட செட்ல வந்து பாக்குறப்போ you will know. And சார் உங்களுடைய அனுபவம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு குட்டி டென்ஷனாவும் இருக்கு. ஏன்னா எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த 25 மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்க எவ்வளவு நல்லா ஒரு முழுமையா பண்ணி கொடுத்திருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் வார்த்தைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க அதை பண்ணிருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கேதரிங் ஹியர். தேங்க்ஸ் சோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் அஸ்வின். ஏன்னா அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது. அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு பிரஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு வெப் சீரிஸ்ல வந்துட்டு நான் டெபியூ ஆறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ராதாமோகன் சார், ஐ லவ் யூ சோ மச். நீங்க எல்லாரும் இருக்கும்போது, இவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்ட தான் எல்லாரும் லவ் யூ சொல்லுவோம். ஏன்னா ஒரு லவ் யூ வாணி. அண்ட் இல்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆன்சம்பிள் ஸ்டார் காஸ்டோட வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். யோகி பாபு, வாணி, நிதின் சத்யானா, குமரவேலனா, சாம், நந்தினி எல்லாரும் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் a lot. Thank you so much. அடுத்தபடியாக சம்யுக்தா விஸ்வநாதன். ஆக்சுவலி ரீசன்ட் சோஷியல் மீடியா சென்சேஷன் இவங்க. எஸ். அண்ட் பல பேருடைய மனசுல ஒரு கிரஷ் அப்படின்ற இடத்த பிடிச்ச கியூட்டி பாய். சோ ஹாப்பி தட் யூ ஆர் a part of சட்னி சாம்பார். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பி ஹியர் இந்த மாதிரி ஒரு மேடையில வித் ஆல் ஆஃப் தீஸ் exceptional artists and who've been in the industry for so long. I could learn a lot from them, and Radhamohan sir has been my favorite for a long time. So to be directed by him is honestly something I didn't dream of having so soon. So thank you so much, sir, and thank you to Hotstar and Wales for having me on this project. This project வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எனக்கு. ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்ல, ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, ஆஃப் ஸ்கிரீன்ல கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஜோவியலா, வெரி வெரி குட் என்வாயரன்மெண்ட். அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் தட் நீங்க எல்லாரும் இது பார்க்க போறீங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி கோ அண்ட் வாட்ச் த ஷோ வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வி ஹேவ் நந்தினி அக்கா. ஆக்சுவலி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு. கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வைஸா யூஸ் பண்ற ஒரு பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியும் கூட. ரொம்ப இயல்பா நடிப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்லயும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் ஷேர். சோ எல்லாருக்குமே வணக்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இவ்வளவு மையா நான் எதிர்பார்க்கல. பை தி வே தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட்ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார், ராதாமோகன் சார், அப்படி என்னுடைய ராதாமோகன் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் கேமராமேன் சார், என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் நிதின் சத்யா, மௌலி, வாணி போஜன், சம்யுக்தா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எஸ்பெஷலி ஆஞ்சலினா. ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கஃபேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக மீரா கிருஷ்ணன் மேம். அவ்வளவு அழகா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அவங்கள பர்சனலா நின்று பார்த்ததுனால சொல்றேன். அழகா பாடுவாங்க. லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் இஸ் காட். மேம் ப்ளீஸ் உங்களுடைய அனுபவம் இந்த சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் பாத்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
வணக்கம் வந்து நியூஸ்ல தான் எனக்கு நிறைய சொல்லி 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 பழக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது. அதுக்காக ஹாட் ஸ்டார்க்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன். மெயினா ராதா மோகன் சார், நான் டை ஹார்ட் ஃபேன் அவருக்கு. இப்ப பயங்கரமா எல்லாரும் சொல்றாங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். அவரும் எப்படி ஒர்க் வாங்குறாரு, எப்படி நம்ம கிட்ட ஒர்க் வாங்குறாரு. நான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம், ஒண்ணுமே தெரியாது. ஜாலியா ஒரு ஃபேமிலியில இருக்க மாதிரி இருக்கும். ராதா மோகன் சார் முதல்ல இது இந்த ப்ராஜெக்ட்காக கூப்பிட்ட உடனே கண்டிப்பா ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நானு. அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலு ஜிலுன்னு வேலை வாங்கினாரு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்ல டீம். நிதின் சத்யா கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது. தேங்க்யூ சோ மச். பேர் சொல்லிட்டேன், சொல்ல சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக வாணி போஜன், எல்லாருடைய ஃபேவரட். சோ ஆக்சுவலி இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப சட்டிலா நடிப்பாங்க, ஆனா ரொம்ப அழகா அது கன்வே ஆகும். ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ சோ மச் மேம் இந்த வெப் சீரிஸ் நீங்க சூஸ் பண்ணதுக்கு அண்ட் அழகா பண்ணதுக்கு. சோ சட்னி சாம்பார் பத்தி, சட்னி சாம்பார்ல உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லாருமே இவ்வளவு சீக்கிரத்துல மீட் பண்ணதுல. ராதா சார் ஐ லவ் யூ. ஸோ ராதா சாரோட 2வது வாட்டி நான் ஒர்க் பண்றேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம். எப்படி கலகலன்னு இருந்ததோ இதேதான் சீரீஸும் இருக்க போகுது, ஃபுல் சீரீஸும். அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார், தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் டிஓபி சைட்ல இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்குமே எல்லாருக்குமே a big love. Thank you so much. அடுத்தபடியாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கான்டென்ட் ஹெட் தமிழ் பிரதீப் மல்ராய் பீட்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாம் மாத்தி மாத்தி லவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா சார்? அடுத்த ஒரு லவ் சீரிஸ் எடுத்துலாம். ஒரு 15 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஹாட் ஸ்டார்ல இருந்து. நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய புது ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது, இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணி ராதா மோகன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது நிறைய குடம் என்னைக்குமே தழும்பாது அப்படின்ட்டு. அவ்வளோ அது ஊட்டியில ஷூட்டா இருக்கட்டும், எங்க எடிட் டிஸ்கஷனா இருக்கட்டும், எந்த ஒரு சலனமே இல்லாம அவ்வளோ காமா ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா அவர் பார்த்தா அவருக்குள்ள இவ்வளோ காமெடி இருக்கான்னு that's a surprise. Thank you sir for associating with us. சட்னி சாம்பார் வந்து ஒரு உங்களை சட்னி சாம்பார் மாதிரியே உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம சந்தோஷமா ஒரு சின்ன சீரீஸ். ஆனா சீரீஸா பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு. யோகி பாபா சார் இருக்கட்டும், அவர் வந்து எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி தூக்கிட்டு வந்துலாம் இந்த ஷோ பண்ணிருக்கோம். ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தாலே தூங்குறதுக்கே ஷார்ட் வச்சு படத்துல எடுத்துடலாம் போல இருக்கு, அவ்வளவு பிஸியா இருக்காரு. He is the main lead in this. அவருடைய ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ், ராதா மோகன் சாருக்குமே ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். தேங்க்யூ சார். ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்ன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன்ல. ஸோ ஹாட் ஸ்டார் இஸ் ஹாப்பி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தெம். தேங்க்யூ வாணி, குமாரவேல் சார், நிதின் சத்யா, நந்தினி, மைனா as we know, சம்யுக்தா, சந்திரன், மீரா கிருஷ்ணன் மேம், அண்ட் இவங்க எல்லாருமே இல்லாம வெட்ரன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நெல்கல் ரவி சார், சார்லி சார், மோகன் ராம் சார், யாரையாவது விட்டுனா ஆங்கர் கூட இருக்காங்க. அதுதான் முதல் ஷாட், அதனால சீரீஸ் நல்லா வரும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஏஞ்சலின். இவங்க எல்லாரும் போக டிஓபி பிரசன்னா பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்கு ஒரு சீரீஸ் பண்ணதுக்காக தேங்க்யூ. Ajish is a home boy for us. Like he is a part of Super Singer winner. So எப்பவுமே Ajish கூட work பண்றது it's so happy for us, and it's always good to see our talents grow. Editor Jitendran, thank you. Art director Kadir sir, Sapna, Sarupa, sorry, designer. Thank you. And ரைட்டர் பார்த்திபன் சார். இவ்வளவுதான் பேர் வச்சிருக்கேன், வேற ஏதாவது பேர் விட்டேன்னா சாரி. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்ப வெரி பிக் தேங்க்ஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் வேல்ஸ், அஸ்வின் பிரபு அண்ட் விக்கி.
ஒரு கார்பரேட் கூட வேலை செய்யறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ எங்களோட எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு இந்த ப்ராஜெக்டை டெட்லைன்லாம் முடிச்சு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இவங்க எல்லாம் போக மை டீம், ஹாட் ஸ்டார் டீம், இட்ஸ் a small team but we are proud that we are doing so many shows. Special Sendil is the EP for the show. Sendil, I would like to have you on stage. So Sendil is the EP for the show. Thank you, Sendil. Apart from that, my marketing team, Hima, Abhilasha, sorry. Thank you everyone. எங்களுக்கு இது புதுசு. Digital OTT and movies in Hotstar is new, but we are doing 15 projects. அடுத்த மாசம் மாரி செல்வராஜோட வாழை ரிலீஸ் ஆக இருக்கு. ராம் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஜிவி பிரகாஷ் அண்ட் கவிதாலயாவோட லக்கின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அப்புறம் கிணத்து காணும் அகெயின் வித் யோகி பாபு, அது ஒரு மூவி. இது போக முத்து என்கிற காட்டான், விஜய் சேதுபதி அவரோட ஒரு ப்ராஜெக்ட். அப்புறம் வந்து பிரசாந்த், விலங்கு பிரசாந்த் பண்ற லிங்கம்னு ஒரு ப்ராஜெக்ட் விகடனோட சேர்ந்து, கோலிசோடா, இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட். ஹோப் டு see you all very often. Thank you so much. So before that we'll have art director Kadir sir, please வாங்க ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய அனுபவம் பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராதாமோகனுடைய படத்துல வேலை செய்யறது வந்து வேலை செய்யறவங்களுக்கா இருக்கட்டும், நடிக்கிறவங்களுக்காக ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு வேலை நடக்கும். ஏன்னா எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் ரொம்ப ஜாலியா வேலை பார்க்கற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அவர் இருக்கும்போது சிரிச்சுனே இருக்கலாம். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருந்தாலும், வெவ்வேறு குடும்ப சூழ்நிலை இருந்தாலும், அவர் கூட வேலை பார்க்கும்போது அது எதுவுமே மைண்ட்ல இருக்காது. கிட்டத்தட்ட காலையில ஒரு 5-6 மணிக்கு வேலைய ஆரம்பிச்சோம்னா நைட்டு ஒரு 10-11 மணி ஆகும்னா அது வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சிரிப்பு கலந்து ஒரு வாழ்க்கை ஒன்று போயிட்டே இருக்கும். அவ்வளவு மகிழ்ச்சியா நான்லாம் வேற எங்க இருந்தேன்னு தெரியல எனக்கு. நம்ம நிறைய வேலைகள் பார்த்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து 74வது ப்ராஜெக்ட். பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கோம். வெளியில பெரிய படங்கள் பண்ணும்போது டைரக்டர் ஹரி கூட எல்லாம் நான் படங்கள் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து. அதுக்கெல்லாம் வந்து பெரிய செட்டுகள் இருக்கும், நிறைய கத்திகள், அருவாக்கள், அடி தட்டி சண்டை செஞ்சு ஓட பயங்கரமான ஒரு வேலை பார்த்துருப்போம். அங்கிருந்து ஒரு ராதா போன் பண்ணுவாரு, டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா, எங்கடா இருக்க அப்படின்னு. பறந்து வந்து நிப்பான். சின்னதா ஒரு அழகான ஒரு வேலை கொடுப்பாரு. என் கையில இந்த ரத்தக்கரோடு காஞ்சிருக்காது. அதுல அது கத்தி அறுவடை செஞ்சுட்டு வந்து ரத்தக்கரோடு காஞ்சிருக்காது. அதுல வந்து அழகா மென்மையான ஒரு வேலை ஒண்ணு கொடுப்பாரு. அது ரொம்ப ரசித்து ரொம்ப நுணுக்கமா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆகும். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரு கலைஞன் வந்து அங்கங்க கொஞ்சம் வெளிப்படுவான். பயணம் படம் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, பெரிய ப்ராஜெக்ட். அன்னைக்கு சவுத் இந்தியாவில் பெரிய ப்ராஜெக்ட் அது. அதுல வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு போன் பண்ணி, எங்கடா இருக்க, இங்கதான் என்ன விஷயம்னா, பிளைட் எல்லாம் செட்டு போட முடியும் அப்படின்னா, ஏன் உனக்கு இந்த ஆசை அப்படின்னு. அப்ப அபிநயம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு இல்ல சும்மா யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் ஆபீஸ்ல மீட் பண்ண அப்புறம் அது வந்து படமா மாறி அவ்வளவு பெரிய பிளைட் செட்டு கம்ப்ளீட்டா ஒரு திருப்பதி ஏர்போர்ட். இனி வரைக்கும் நான் வந்து நிறைய அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செஞ்சுட்டேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். இப்போ வேட்டையன் நடந்துட்டு இருக்கு. பட் அந்த படத்துல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வந்து நம்மளால இவ்வளவு முடியுமா அப்படின்றது ஒண்ணு. ஒரு பிளைட்ல செஞ்சு முடிச்சு பார்த்த பிறகு அதனுடைய இன்டீரியர் என்ன பிளைட்லாம் நம்ம போற மாதிரி கவனிச்சது இல்லை. அதுவும் இன்டீரியர் வந்து அந்த அது உள்ள இருக்கிற ஒரு வேலைகள் வந்து பெரும்பாலும் யாரும் பார்த்திருக்க முடியாது. அது மாதிரி ரொம்ப நுணுக்கமான வேலைகள் கொடுத்து நம்மள வந்து ப்ரூவ் பண்ண வைக்கிறது ஒண்ணு இருக்குது இல்ல, அது மாதிரியான ஒரு வேலைகள் வந்து ராதா கூட வேலை செய்யும்போது கிடைக்கும். சின்னதா நம்ம ரொம்ப நாளா இருக்கும் வரைஞ்சி பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நாளா இருக்கும். நம்ம பெயிண்டிங் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஒரு கலைஞனா சினிமாவில் வந்து கலைஞனா வாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வேலையா இருக்கும், அவ்வளவு வேலைகள் இருக்கும், தூக்கம் இருக்காது. அது அவர் கூட வேலை செய்யும் போது ரொம்ப இது மாதிரியான மனத்துக்கு ரொம்ப பிடிச்சமா ரொம்ப நெருக்கமான ஒரு வேலையை வந்து கொடுப்பாரு. அதனாலேயே அவர் எப்ப கூட்டாலும் ஏன் என்ன கேட்காம ஒரு பின்னாடியே ஓடுருவோம். எந்த காரணமும் நானு குமரில இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரும் வந்து ஏன் எதுன்னு கேட்காத அவர் கூட ஓடுருவோம். முதல்ல மகிழ்ச்சியா இருப்போம். அதுக்கப்புறம் காசு பணம் சம்பாதிக்கிறன்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல ஜாலியா வேலை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு மாசக்கணக்காக அவர் கூட சுத்திட்டு இருப்போம். அது மாதிரி இந்த படத்துல வேலை செய்யணும்னு நினைச்சேன்.
கொஞ்சம் சூழ்நிலை சரியா அமையல, என்னால கண்டினியூ ஒர்க் பண்ண முடியாது போயிடுச்சு. வேட்டையின் படம் ரொம்ப அதிக வேலைன்றதுனால என்னால கொஞ்சம் சரியா கொஞ்சம் கவனம் செலுத்த முடியல. என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மதி வந்து இந்த படத்துல கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்திருக்காரு. பிரசன்னா எங்களுடைய கல்லூரி ஓவியர் மாணவர், அவரு என்னுடைய ஜூனியர் அவரு. அதனால அந்த பிரேம் சார் அந்த ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவர் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறார். நிறைய தொழில்நுட்ப கலைஞர் வேலை பார்த்திருக்காங்க. நடிகர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மனசு விட்டு ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு சிரிச்சிட்டு இருந்தேன் நான். இங்க வந்து உட்காந்து 2 எபிசோடு பார்க்கும்போதும் எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கேரக்டராகவே மாறி இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா டீமும் நல்லா வேலை பார்த்திருக்காங்க. வேல்ஸ் நிறுவனத்திற்கும் ஆர்ட்ஸாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக இந்த வெப் சீரிஸ் ரைட்டர் பொன் பார்த்திபன் அவர்கள் இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு வந்து ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. சர்தார், மாஸ்டர், லத்தி போன்ற பல படங்கள். சோ ப்ளீஸ் ஒரு சில பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். எவ்வளவு எழுதி நாங்க தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே இந்த ப்ரெஷ் ஷோங்கிறது தான் எக்ஸாம் ஃபீவர் வந்துடும். நீங்கெல்லாம் வந்து சிரிக்கிறீங்களா இல்லையான்னு பின்னாடி வந்து உப்பு கருவாடு படத்துக்கு முதல் முறையா நீங்க சினிமாவில் எழுதி வச்சு அழகு பார்த்தார் ராதா சார். அதே மாதிரி இன்னைக்கு ஓடிடிலையும் அவர் மூலமாவே கூட்டு வாங்கி அறிமுகமாகிறது ஒரு சந்தோஷம். லாஸ்டா உட்காந்து இந்த 2 எபிசோடு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிங்க. அப்பாடா அப்படின்னு ஒரு சின்ன இது வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடெல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. யாருமே எந்திரிச்சு போகல, எங்கேயுமே போன் ஒளிரவே இல்லை, தப்பிச்சிட்டோம்பா அப்படின்னு ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கீங்க. ஸோ நல்லபடியா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹாட் ஸ்டார் சார் சொல்ற லிஸ்ட் சொல்லும் போதே பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா ஓடிடி இந்த மாதிரி சீரீஸ் அப்படின்னாலே வீட்டுக்குள்ளேயே ரத்தம் தெரிக்குது. ஹாரரா இருக்கும், இல்லைன்னா த்ரில்லரா இருக்கும். வேற வேற ஜானர்ஸ் நிறைய ஹாட் ஸ்டார் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. நீங்க இப்பதான் சொன்னீங்க கார்பரேட் அவஸ்தைகள் தாண்டி அப்படின்னு. கொஞ்சம் வேகமா எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நாமளும் கொஞ்சம் நிறைய கொடுப்போம், நிறைய பண்ணலாம். அதுதான். அண்டு இதுதான் இந்த கதிர் சார் மாதிரி தான் நானும் அவர் படம் பண்ற படங்களுக்குள்ள எடுத்துட்டு போயிடுவாரு. ஹரிசார் கையில படத்துல ரத்தக்கரை இருக்குன்னா அந்த பாட்டில் இருந்து நானும் ஊத்திருப்பேன். இப்படி அவர் பண்ற படங்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இந்த பக்கம் போகும்போது ஊரா போய் இங்கோ பிரியாணி, நல்ல மட்டன் குழம்பு, ஈரல் அது இதெல்லாம் சாப்பிட்டு எப்படா வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம்னு இருக்கும்ல, அப்படி இருக்கும். ராதா சார்கிட்ட வந்து உட்கார்ந்தனவே மனசுக்கு நெருக்கமா ஒரு பருப்பு சோறு, இந்த மாதிரி ஒரு சட்னி சாம்பார்னு ஒரு சந்தோஷத்தை சந்து கொடுத்துருவாரு. அது வந்து அவர் உருவாக்குற அந்த விஷயம் செட்டில் மட்டும் இல்ல, டிஸ்கஷன் ரூமே அப்படிதான் இருக்கும். முதல்ல எனக்கு வந்து சார் எழுதிடுவோனா பண்ணிடுவோனா அப்படிங்கும் போது அந்த பயத்தை போக்கிடுவாரு. பயத்தை போக்கிட்டார்ல, நீ ரிலாக்ஸா இருக்கணும்னு பொறுப்பு கொடுத்துருவாரு. ஐயோ, பயத்தை விட பொறுப்பு சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்லாம் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. அது பாட்டுக்கு உட்காந்துருப்பாரு. அது நீ சுட்டா போரி புசுல தான் வரும் வச்சு விடுங்கிற மாதிரி அப்படியே வச்சிருப்பாரு சைட்ல. அண்ட் இந்த எப்பவுமே எனக்கு இந்த ஆசையாவது இருக்கும், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் லேப்டாப்ல உட்காந்து படிச்சுட்டு மூஞ்சியவே பார்க்க மாட்டாரு. அப்படி மெதுவா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். எதுவும் சொல்லாம இந்த பக்கம் திரும்பினாருன்னா ஏதோ சின்ன கரெக்ஷன் இருக்கும்னு அர்த்தம். அதை கூட பார்க்காம இப்ப மெயிலே கீழே அனுப்பி போயிடுச்சு. பட் எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நடிகர்களோட எல்லா கெமிஸ்ட்ரியும் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது நல்லபடியா வந்திருக்கிற காரணமா இருந்த வேல்ஸ் நிறுவனத்துக்கும் ஆர்ட்ஸாருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. அடுத்தபடியாக இந்த வெப் சீரிஸ்ல எடிட்டிங் பண்ணிருக்க எடிட்டர் ஜிஜேந்திரன் அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. I am happy to be part of this web series. Radha Mohan sir and Wales team and Artstar. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்மளுடைய கோலஸ்ட் டைரக்டர் ராதா மோகன் அவர்கள். ஆக்சுவலி இவர் கூட ஒர்க் பண்றதுல என்ன ஒண்ணு எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இட்ஸ் வெரி லிபரல் பர்சன். எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அவருடைய விஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட் யூ கேன் டூ அப்படின்றத சொல்லிடுவாரு. எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாம் நிறைய பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த மேடையை வந்து ஒரு நன்றி சொல்ல மேடையா வந்து மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்டர்வியூ ஒருத்தர் கேட்டார் 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தான் காரணம். அதுக்காக இங்க வந்திருக்க ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் பெருசாக நன்றி சொன்னா யோகி பாபு சார்.
ஏன்னா அந்த கதையை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசிச்சேன். ஸோ ஓரளவுக்கு கதை ஃபார்ம் ஆனப்போ நான் அவரை பார்த்து இது மாதிரி சார் கதை இருக்கு, ஏன்னா அவர் இல்லைன்னா இது நான் படுற ஐடியாவே இல்லை. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னாரு. சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளவு பிஸி எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து 10 நாளா டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க, 10 நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க, பட் இந்த மேடை மூலமா அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பர்சனலா நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்துல, மிஸ்டர் செந்தில். ஏன்னா ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்ல இருந்து அவர் கேட்டார், சார் ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. எனக்கே அப்பதான் தோணிச்சு, போனோம் அந்த OTT ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கதையை பிச்சின் பண்ணேன். அப்புறம் தான் அது வெப் சீரிஸா மாறிச்சு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி, மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் மார்க்கெட்டிங் டீம். அப்படியே லாஸ்ட் லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்க எல்லா இடத்துலயும் சட்டி சாப்பாடு பேச வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா. அண்ட் எல்லாத்துக்கும் மேல அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 வருஷத்துல நான் வந்து சினிமாவில் ரொம்ப கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாம வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது. அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்துல வந்து வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக மிஸ்டர் ஐசர் கணேஷ், மிஸ்டர் பிரபு, மிஸ்டர் அஸ்வின் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஸ்பாட்ல வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் இஸ் டீம் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இவங்களை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து புதுசாக சொல்ல அவசியம் இல்லை. கதிரை பத்திலாம் ஐ லவ் யூ ஆல். என்ன தனித்தனியாக பேச முடியாது. கதிரை பத்திலாம் நான் பேசுறேன், அது என்னை பத்தியே பேசுற மாதிரியே இருக்கும். அதனால வேண்டாம். அண்ட் நானும் யோசிச்சு பார்த்தேன், இத்தனை நிறைய தடவை ப்ரெஸ் மீட்ல அப்படிங்க. பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பேச வராது, பேர் நான் விட்டுருவேன். பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொல்றதே இல்லை. அது வந்து சில பேர் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீகந்தா, கோபால், பிரவீன் அண்ட் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஆமா, எனவே தேங்க்யூ. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட ஒர்க் பண்ணேன், என்னோட டிஓபி. ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாச்சு. தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தட். அண்ட் அஜீஷ், ஜிஜிலாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும். அப்கோர்ஸ் இந்த நடிகளை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எனக்கு. நான் வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்தோம் அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொடுத்தாங்க. பொதுவாக ஜெனரலாக எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம், பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை. எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டா வருவாங்க, வந்து நடிச்சுட்டு அப்புறமா அவங்க ஜாலியா இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த சமயத்தில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அவ்வளவுதான். மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் இந்த 20 வருஷத்தோட எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஃபீல்டில். இந்த மாதிரி உங்க முன்னாடி நிற்கணும் அடிக்கடி. ஸோ அதுக்காக உங்க அனைவருடைய ஆதரவையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.